V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் குரங்கு படல் இந்த படத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படத்தை நடிகர் சிவகார்த்தியன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை கமலக்கண்ணன் இயக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சுனில் பாஸ்கரன் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சிவானந்த சரண் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ராசி அழப்பனோட சைக்கிள் என்கிற ஒரு சிறுகதை நாவலை இந்த படத்தை படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்கள் காளி வெங்கட், சந்தோஷ் வேல்முருகன், ராகவன், எம் ஞானசேகர், பிரசன்னா, பாலச்சந்தர் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட தெரியாத தந்தை, சைக்கிள் ஓட்ட துடிக்கும் மகன், இவர்களுக்குள் நடக்கும் ஒரு பாச போராட்டம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் முழுக்க 80களில் பண்ணனால 80களுக்கு, அதாவது இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த 80s கிட்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், நினைவு பொக்கிசம், ஞாபக நினைவுகள், மலரும் நினைவுகள்லாம் வந்து போகிற மாதிரி படத்தில் அவ்வளோ அழகாக காட்சி அமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிராமத்து படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களாக தொட்டு சொல்லுவாங்க. இந்த படத்தில் கிராமத்தில் ரொம்ப உள்ள போயிருக்காங்கன்னா 80களில் தெருக்கள் எப்படி இருந்தது, மரங்கள் எப்படி இருந்தது, வீடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப தத்துரூபமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பொட்டல் காடு, புழுதி மண், ஒத்த வீடு, ஒத்த மரம், மண் ரோடு, சுத்தமான காற்று, சுகாதாரமான ஆறு, குடிநீராக குளம், எல்லை காக்கும் ஐயனார் சாமி, இப்படின்னு ஒரு கிராமம் இவ்வளோ அழகாக எத்தனை படத்தில் சொன்னாங்கன்னா அதில் சிறந்த படங்களை இதையும் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. 80களோட ஞாபகம் நம்ம மனசில் வருடி போய்கிட்டே இருக்குது. இந்த படத்தில் வர்ற இந்த லங்கர் கட்டை காட்சியாக இருக்கட்டும், குச்சி மிட்டாய், குருவி மிட்டாய், பொறி உருண்டை, இழந்த பழ மிட்டாய் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூட ஞாபகங்கள்லாம் இந்த படத்தில் வந்து போகுது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு படம் பார்க்குறக்காண்டி எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகிற தூரத்தை 7 கிலோமீட்டர் சுற்றி நடந்து போனேன். ஏன்னா யாராவது பார்த்துருவாங்க, இந்த வயசில் சினிமாவுக்கு போகிறாடான்னு கேட்பாங்க அப்படிங்கிறக்காண்டி பயந்து தாமரக்குளம், காலேஜ், கல்லுப்பட்டி காலேஜுகளுக்குன்னு சுற்றி பெரியவள ரயின் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க போனேன். டிக்கெட்டு விலை 40 பைசா, 35 பைசா தான் கையில் இருந்தது. 5 பைசாவுக்கு லங்கர் கட்டை விளாண்டு அதில் ஜெயிச்சு படம் போனது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படத்தில் வர்ற லங்கர் கட்டை காட்சிகளாக இருக்கட்டும், அந்த 10 பைசா, 5 பைசா, 8 அணா, 7 அணா அப்படின்ற சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த வயசை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஞாபகங்கள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் மிலிட்ரிக்காரர் ஒருத்தர் நடிச்சிருப்பார், மனசில் ரொம்ப நிற்கிறாரு. அதே மாதிரி ஒரு குடிகார நண்பராக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் படத்தை நான் ஸ்டாப்பாக சிரிக்க வைக்கிறாரு. இந்த படத்தில் அவ்வளவு ரொம்ப சிறப்பாக எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இசைகள் பார்த்தீங்கன்னா பாடல்களும் சரி, நம்ம மனசில் ஒட்ட மாதிரி 80களில் நம்ம இளையராஜா பாட்டு கேட்டோமே அதெல்லாம் அப்படியே மனசில் ஒட்டி வருது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. கேமராமேன் அவரோட இந்த பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து சன்ரைஸு, சன்செட்டு, ஆறு, நதி, குளங்கள், இந்த கோவில், கோபுரம் அப்படின்னு வச்ச ஃப்ரேமெல்லாம் ரொம்ப நம்மளை பார்த்தோன்னே நம்மளை ரசிக்கிற மாதிரி இந்த ஃப்ரேம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. எடிட்டரும் ரொம்ப சாமர்த்தியமாக, டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு 5 சின்ன பசங்க பண்ணியிருப்பாங்க. அந்த 5 சின்ன பசங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 10 வயசு 12 வயசு பசங்களை. இந்த பசங்களை 80ஸ்க்கா அவங்கள கொண்டு போகிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த படத்தை நான் என் பசங்களோட கூட்டி போய் பார்த்தேன்னா, அப்பா இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லிக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கும், நல்ல காலம் இந்த டைமில் நம்ம பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு எந்த அடிப்படை வசதியெல்லாம் ஒரு கிராமம். 80களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வச்சுருந்தா அவன் தான் பெரிய வசதியானவன். ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருந்துச்சுன்னா சரி, ரேடியோ பெட்டி இருந்தாலும் அவங்க தான் ஒரு வசதியான அந்தஸ்தானவங்க அப்படிங்கிற அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பசங்கிட்ட இந்த படத்தை பற்றி சொன்னால், அப்பா இப்படிலாம் இருந்தேன்னு சொன்னோன்னா, நல்ல காலம் அந்த நேரத்தில் நாங்கள் பிறக்கலை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கேன். பசங்களில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த படத்தை நடிக்க வச்சுருக்காங்க. இந்த பசங்களை அந்த 80ஸ்க்கு இவங்களை கொண்டு போகல, அந்த காலத்துக்கு இவங்களை அந்த இடத்துக்கு மாற்றினது இயக்குனரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் தான். அது அந்த ஒரு விஷயத்துக்கான இயக்குனர் நம்ம பாராட்டித்தாங்கன்னா ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. அதாவது இந்த படத்தை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. மற்ற கதைகள் மாதிரி டைரக்டர் உட்காந்து ரொம்ப கதை எல்லாம் ரொம்ப யோசிக்கலை. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த மகனோட ஆசையை அப்பா நிறைவேற்றினாரா அப்படிங்கிற, ஏன்னா பையனுக்கு சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆசை இருக்குது, அப்பாவுக்கு சைக்கிளே தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஏன்னா பொதுவாக அவரோட பேர் வேறு பேராக இருந்தால் கூட எல்லாரும் நடராஜான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் நடந்து போவார் அப்படிங்கிறக்காண்டி. பொதுவாகவே கிராமத்தில் ஒரு நக்கல் நையாண்டி, ஒரு எதக்கலை பேச்சு அப்படி சொல்லுவாங்க, ஏட்டிக்கு பட்டியாக பேசுகிறன்னு சொல்லுவாங்க. அவன் நடக்கவே மாட்டான், அவனை போய் நடராஜா அப்படிம்பாங்க. ஒரு உட்காந்துறது எந்திரிக்க மாட்டான், அவனை பேர் ஜம்புலிங்க அப்படிம்பாங்க. இரும்பிக்கிட்டே அவன் பேர் ஆரோக்கியசாமி அப்படிம்பாங்க. எல்லாம் மாற்றி சொல்லுவாங்க.
என்னடா ஒரு பேர் ஆரோக்கிய சாமியா இல்லையா அப்படின்னு சொல்லி, இல்லைல்லப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு நோயை இருமிக்கிட்டே அதனால அவன் ஆரோக்கிய சாமி அப்படின்னு இந்த மாதிரி கிராமங்களில் வந்து ஒருத்தருக்கு வந்து புனைப்பெயர் வச்சு சொல்கிறது வழக்கம். அது மாதிரி இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு நம்ம பழைய ஞாபகம் வரும். இப்படித்தானே நம்மள ஊரில் இப்படித்தானே கிண்டல் அடித்து கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும். ரொம்ப அழகாக படம் வந்திருக்கு. பெரிய சிந்தனை கிடையாது, ஆனால் சிரிக்க வைக்க படத்தில் நிறையா காட்சிகள் இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. அதான் மெயினான விஷயம். இசையும் சரி, ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங் சரி, இயக்குனரோட சாமர்த்தியம் சரி எல்லாமே நம்மளை ரசிக்க வைக்குது. இந்த கோடையில் வந்து குடும்பத்தோட பசங்களை கொண்டாடுறதுக்காண்டி வந்த படமாக நான் நினச்சிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ரசித்து கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன்.